அது 4 லேடிஸை கூப்பிட்டு வச்சு பூஜை ரூம்ல பண்ற சின்ன ஃபங்க்ஷன்மா. அதுக்கு போய் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய ஆளு சூர்யா தான். அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் வேலையை பண்ணிருப்பான். ஆமா மாமா, மாப்பிள்ள தான் அதிரடியா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாப்ல. வாங்க போய் என்னன்னு கேட்டுருவோம். நீங்க இருங்க, நான் போய் கேட்டுருவேன். நான் வேண்டாமா? ஏமா நான் 4 மணிக்கு வாக்கிங் போகும்போது எதுவுமே நல்லா இருக்கலாம்னா இது நல்லா தான் இருக்கு. டேய் சூர்யா, சூர்யா, டேய் எந்திர. டாடி, எதுக்கு டாடி எழுப்புறீங்க? டேய் வாசல்ல பந்தல், வீட்டுல அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது பண்ண சொன்னியா? வாசல்ல பந்தலா? நான் எதுக்கு டாடி இதெல்லாம் செய்ய போறேன்? எனக்கு தெரியலையே யாருன்னு. என்னாச்சு? அப்புறம் யாரோட வேலையா இருக்கும்? மாதவி, மாப்பிள்ள, சூர்யா யாருமே தெரியாதுன்றாங்க. அப்புறம் எப்படி? சரி சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே டாடி. மறந்துடாத வா. ஓகே டாடி. ஓகே. அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு ஃபில்லப் சொன்னமா. இதோ அப்பா வந்துட்டாரு. அப்பா என்ன சொன்னா சூர்யா? என்ன மாமா, இது மாப்பிள்ளையோட வேலை தானே? நான் சொன்னது கரெக்டா போச்சா? மாப்பிள்ள உன்னை கேட்டா அவனும் எனக்கு தெரியலன்றான். வினோதமா இருக்கு. நம்ம யாருமே சொல்லாம நம்ம வீட்டுல ஏற்பாடெல்லாம் யார் பண்ணிருப்பா? நான் தான் செஞ்சேன். நான் தான் வர சொன்னேன். இந்த ஏற்பாடெல்லாம் நான் தான் செய்ய சொன்னேன். என்ன மாமா நீ? மா என்னம்மா சொல்றீங்க? நீங்களா? ஆமா, இதுல என்ன இவ்வளவு சந்தேகம்? முதல்ல நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு வந்து போறவங்களுக்கு எல்லாம் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும். அத அவங்க உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணாமா? அதுக்காக தான் இந்த ஷாமியானால இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். இதுல என்ன தப்பு இருக்கு? சுரேகா, உன் அம்மா புதுசா ஏதோ பிளான் பண்றாங்கம்மா. ஆனா அது என்னன்னு புரியல. அம்மா நீங்களாமா இப்படி பேசுறீங்க? ஏண்டி, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இது என் பையனோட ஃபங்க்ஷன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் கரெக்டா நடக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். என்னங்க, சரிதானே? சரிதான். திருந்திட்டாங்களா? ஒன்னும் புரியல மாமா, நீங்களாவது சொல்லுங்க, திருந்திட்டாங்களா? என்ன சிந்திக்கிறாரு? யோசிச்சு சொல்லுவாரோ? நான் அப்படி என்ன தப்பா கேட்டேன்? கோவிச்சிட்டு போறாரு. அத்தைகிட்டே கேட்டுருவோமா? வேணாம், அடிப்பாங்க. மா என்னம்மா, என்ன நடக்குதுங்க? வெளியில நடக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களா செஞ்சீங்க? ஆமா, நான் தான் செஞ்சேன். மா எதுக்குமா? எதுக்குன்னா அதான் வெளியில சொன்னேனே, இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்ல, அதுக்குதான். ஆனா நேத்து நைட்டு எங்களை கூப்பிட்டு வேற மாதிரி சொன்னீங்களேமா? ஆமா, வேற மாதிரி தான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி நடக்க போறது இல்லையா? எல்லாத்துக்கும் பதில் உடனே எதிர்பார்த்தா எப்படி? எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்ப நடக்கும். பாரு. மா அப்போ நீங்க எங்களை நம்பாம வேற ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அதானே? அப்படி சொல்லவும் முடியாது. ஆனா அப்படி சொன்னாலும் தப்பு இல்ல. அம்மா நிஜமாவே இங்க என்னதாமா நடக்குது? என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. சரி, இப்ப நாங்க நெக்ஸ்ட் என்னதாமா பண்ணணும்? சிம்பிள். நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க, போதும். போங்க. என்ன நடக்குது? ஏமா அம்மா ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பண்ற? என்னப்பா? அம்மா திடீர்னு அவளே ஆளை வர வச்சு பந்தல் போட சொல்ற, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடக்கணும்ன்ற. உனக்கு ஏதாவது தெரியுமா? அது அத பத்திலாம் எதுவுமே சொல்லவே இல்லையேப்பா. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி சென்டிமெண்ட் விஷயத்துல விளையாட வேணான்னு அத்தை நினைச்சிட்டாங்களே என்னமோ? ஏமாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ வேற ஏதோ பெருசா பிளான் பண்றா போல இருக்கு. நானே சுந்தரவழிகிட்ட கேட்கிறேன். ஐயோ, என்னமா இவரு போய் பேசினா மட்டும் அம்மா அப்படியே கடகடன்னு ஒப்பிச்சிடுவாங்களா?
இருந்தாலும் மாமா அவரோட மன திருப்திக்காக ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல, போட்டு விடுமா. ஏங்கா அம்மா அப்படி என்னதான்க்கா பண்ண போறாங்க? எனக்கும் அது தெளிவா தெரியல. சுந்தரவல்லி, ஆ வாங்க வாங்க. என்ன எல்லாம் நல்லபடியா நடக்குதா? ம் எல்லாம் நல்லபடியாக தான் போகுது. ஆனால் நீ நடந்துக்கிறத பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. பயமா இருக்கா? ஏன், நான் தான் எதுவும் பண்ணலையே. ம் அதனால தான் பயமே. ம், வேற என்னமோ பெருசாக பண்ண போகிறேன்னு தோணுது. இது என்னங்க அநியாயமா இருக்கு? நான் ஏதாவது கோவப்பட்டு நான் எரிச்சலா கத்துனா அதுக்கும் என்ன கோவக்காரி அடங்கா பிடாரிங்கிறீங்க. இப்ப சிம்பிளா நான் பாட்டுக்கு என் ரூம்ல ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் தப்பா? என்னடா அது? சரி விடுமா, நான் எதுவும் சொல்லலை. இதே மாதிரி எல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் பேசாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். ஆ சரி, பேசல. நீ பாட்டுங்க. வாங்கம்மா, இந்தாங்க. வாங்க வாங்கம்மா. வணக்கம். ஆமா, வணக்கம்மா. போங்க உள்ள போங்க. வாங்க. வாங்க. நந்தினி அக்கா, நல்லா வாங்க இருக்கியா? அக்கா, வாங்க வாங்க வாங்க. என்ன நந்தினி இது? எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டியா? இதெல்லாம் ஒரு வேலையாக்கா? சரி சரி வா. வாங்கக்கா.